அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா கம்பேரிஷன். ஒருத்தரை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கம்பேரிஷனுக்கு ஒரு நோயின்னு கூட சொல்லலாம். சில நபர்கள் எப்போவுமே யாரையாவது ஒரு கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு மன நோயின்னு கூட சொல்ல முடியும். இந்த கம்பேரிஷன் வரும்போது அது கூட சேர்ந்து பொறாமைன்னு ஒன்று வந்துடும். கம்பேர் பண்ணும்போது பொறாமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பொறாமை வந்துடுச்சுன்னா இங்கே பாதிப்பு வரும். அவங்களுக்கு யாருக்கும் பாதிப்பு. யாரையா ஒருத்தரை உங்கள் கூட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இங்கே அது பொறாமையாக மாறிடும். அந்த பொறாமையாக மாறும்போது இங்கே ஒரு பாதிப்பை உருவாக்கும். நம்ம என்ன நம்மளை அறியாமல் நமக்குள்ள ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு உணர்ச்சிகள் தோன்றும். இதனால் நம்ம உடல்நலுக்கு தான் பாதிப்பு. ஸோ இப்போ கம்பேரிஷன் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யாரு கூட கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நபர் கூட மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும். நான் என்னோட ப்ரீவியஸுக்கும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கம்பேர் பண்ணலாம். முன்னாடி என்னோடய நாலேஜ் எப்படி இருந்தது, என்னோடய ஸ்கில் செட் எப்படி இருந்தது, ஃபினான்ஷியலாக நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபினான்ஷியலாக எப்படி இருந்தேன், என்னோடய நாலேஜ் எப்படி இருந்தது, என்னோடய ஸ்கில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, இம்ப்ரூவ் ஆகிருக்கா இல்லையா, இல்லை கீழே போயிருக்கா, இதை கம்பேர் பண்ண முடியும். இதை விட்டுட்டு நீங்கள் நார்மலாக எப்படி கம்பேர் பண்ணுறீங்க, ஒரு நிறத்தை வச்சு ஒருத்தரை கம்பேர் பண்ணுறீங்க, ஒரு பணத்தை வச்சு ஒரு கம்பேர் பண்ணுறீங்க, இல்லை அவங்களோட எஜுகேஷனை வச்சு கம்பேர் பண்ணுறீங்க, இல்லை அவங்களோட வெல்த்தை வச்சு கம்பேர் பண்ணுறீங்க. எந்த கம்பேரிஷனும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்திருக்காங்க. எந்த வகையில் நீங்கள் கம்பேர் பண்ண முடியும்? ஒரு நபர் இருக்காரு, 2 நபர் இருக்காங்க. இந்த 2 நபரை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? நீங்கள் இவரோட பிறப்பு வளர்ப்பு, இவரோட படிப்பு, இவரோட எல்லாமே வித்தியாசம் இருக்கும். இவரோட பிறந்தது வளர்ந்தது இது எல்லாமே வித்தியாசம் இருக்கும். எப்படி கம்பேர் பண்ண முடியும்? கம்பேர் பண்ண முடியாது இல்லை. ஸோ கம்பேரிஷன் தயவு செய்து பண்ணாதீங்க. கம்பேரிஷன் பண்ண முடியாது. 2 பொருள் ஐடென்டிக்கல் கிடையாது. எக்ஸப்ட் பொருட்கள் 2 சேர் இருக்குது, 2 ஒரே சேராக இருந்தால் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். வேறு கம்பெனி சேர்னு நீங்கள் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? கம்பேர் பண்ண முடியாது. ஒரே பொருளை மனிதர்கள் எந்த ஒரு மனிதனும் இன்னும் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதர்களும் ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் இல்லை இறைவன் படைப்பில். அப்போ நம்ம எப்படி கம்பேர் பண்ண முடியும்? ஒரு ஆணையும் பெண்ணையும் கம்பேர் பண்ண முடியவே முடியாது. அது வேற, இது வேற. ஆண் வேற ஒரு விதமான உருவாக்கும், பெண் வேற விதமான உருவாக்கும். உறுப்புகளில் வித்தியாசம் இருக்குது, வளர்ப்புலேயே வித்தியாசம் இருக்குது. எப்படி கம்பேர் பண்ண முடியும்? நம்ம பையனையும் என்ன அவங்க கூட படிக்கக்கூடிய ஒரு பையனையும் கம்பேர் பண்ண முடியாது. அவனோட படிக்கக்கூடிய என்விரான்மெண்ட் எல்லாம் வித்தியாசம், நம்ம படித்து கொடுக்கக்கூடிய என்விரான்மெண்ட் வித்தியாசம் இருக்கும். எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அவனோட தாட் ப்ராசஸ் வித்தியாசமாக இருக்கும், அவனோட ஐக்யூ லெவல் வித்தியாசமாக இருக்கும். ஸோ திங்கிங் லெவல் வித்தியாசம் இருக்கும். எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? ஸோ டோன்ட் கம்பேர். முதல்ல அந்த கம்பேரிஷன் தயவு செய்து பண்ணாதீங்க. நீங்கள் கம்பேரிஷன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் ஒரு பாதிப்பை பெருசாக உருவாக்கும். தயவு செய்து நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளை இன்னொரு குழந்தை கூட கம்பேர் பண்ணவே பண்ணிடாதீங்க. உங்கள் குழந்தைகளை நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் லைஃப் போயிடும். உங்களுக்கு கோவம், எரிச்சல், பொறாமை எல்லாமே உங்களை அறியாமல் உங்களோட ஒட்டிக்கும். அது உங்களுக்கு தான் பாதிப்பை உருவாக்கும். ஸோ கம்பேரிஷன் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. யாரையும் யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. நிறைய இடங்களில் இந்த வண்டியும் கம்பேரிஷன்பாங்க. இந்த வண்டி தான். இது எப்படி நீங்கள் எதை வச்சு கம்பேரிஷன் கொடுக்குறீங்க? இது வேறு பொருள், இது வேறு பொருள். இது வேறு கம்பெனி, இது வேறு கம்பெனி இல்லையா? ஒரு ஐஃபோன் இருக்குது, ஒரு சாம்சங் இருக்குது, எப்படி கம்பேர் பண்ண முடியும்? ஒரு டாடா கார் இருக்குது, ஒரு BMW இருக்குது, எப்படி கம்பேர் பண்ண முடியும்? ஸோ தயவுசெய்து இந்த கம்பேரிஷன் விட்டுருங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். அந்த கம்பேரிஷன் பண்ணும்போது நிறைய தலைகளாக மாறிடும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும்னு சொல்லி என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம்.